நம்ம சேனலில் முட்டைகோஸ் வச்சு எப்படி ரோட் சைட் காளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ஆல்சோ ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்ஸில் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரோட்டில் கிடைக்கக்கூடிய காளான் மாதிரியே எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஈவன் லுக்குமே எக்ஸாக்டாக கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் முட்டைகோஸை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு இது சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த கேபேஜில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு மட்டுமே ஆல் ஓவர் ஃபுல்லாக மாவு எங்கேயா இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவு தான் 2 கப்பும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. மேபி 1:1 ரேஷியோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவு 1 கப் மைதா மாவு இல்லை 1 கப் அரிசி மாவு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கடலை மாவு இப்படின்னு எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றியாச்சு அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடியே மாவை நல்லா ஃபுல் அட்லீஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சி நார்மலாக குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிளகாய் தூளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே போதும். இப்போ இது கூட அதே 1/4 கப் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் எந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தனோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும். இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஃபுட் கலர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இல்லை வீடியோவில் காமிக்கிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தா வருதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பிசைய ஆரம்பிக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மாவு வந்து தனித்தனியாகவே இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மாவு தனியாகவும் கேபேஜ் தனியாகவும் வந்துடும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்படி தண்ணி ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ரெஸ்ட்டை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பேனில் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேபேஜ் மசாலா, அதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம திருப்பியும் ஒரு மசாலாவில் போட்டு ஊற வைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க வேண்டாம், மாவும் கேபேஜும் வெந்திருந்தாலே போதும். இதில் நிறைய கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே கேபேஜை ஒரு 1/4 வாசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் சேர்ப்பாங்க. பை தட் மாவும் கேபேஜும் தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம என்ன தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தாலுமே எண்ணெயில் போடும்போது பச்சை கேபேஜ் இல்லையா, ஸோ மாவு வந்து பிரிஞ்சு வரதான் செய்யும். பட் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மசாலாவில் கலக்க தான் போகிறோம். இப்போ அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி எல்லா கேபேஜையும் பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காளான் ரெடி ஆனதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன்ஸ், அதுக்கப்புறமேட்டா சிப்ஸ்லாம் நிறைய சிப்ஸ் பொரி இந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வெந்துருச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவரையும் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் இது 3த்தையும் நல்லா சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக வரணும், அதுக்காக தான். இப்போ அது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த சாஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இட்ஸ் ஓகே, என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படின்றதுனால. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் கடையில் எந்த டேஸ்ட் டெக்ஸ்சர் கிடைக்குதோ அதே மாதிரி வீட்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுட் கலர், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஸ் கொதித்த உடனே திக்காக ஆகணும். அப்படி திக்காக ஆகலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பை தட் அது வந்து ரொம்ப திக்காகிடும்.
அது கொஞ்சம் லைட்டாக திக்கான உடனே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம் கேபேஜ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அது நல்லா வேக வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருக்க தேவையில்ல, மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு மாதிரி சூப்பரான டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இது மேலே டாப்பிங்க்கு ஏதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணும் போது நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அப்போ மட்டும் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன், சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிடுங்க. இப்போவே சிப்ஸோ இல்லை ஆனியனோ போடும் போது அதுவும் இது கூட கலந்து தனியான ஒரு டேஸ்ட் கொடுக்காது. பானிபூரியிலுமே கூட ஆனியன் எப்போவுமே சாப்பிடும் போது மேலே போடும் போது தான் அதோடய டேஸ்ட்டு தனியாக தெரியும். இது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் மசாலாலாம் ஊறி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ இது கூட ஒரு ஃபைனல் டச்சாக வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பர்ஃபெக்டாக எப்படி கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் அதே லுக்கில் வீட்டிலே சூப்பராக காளான் ரெடி பண்ணியாச்சு. எப்போயாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேதரிங்கில் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பை.